ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். நம்ம 10th தான் படிச்சிருக்கோம், நமக்கு எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடாதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு, 10th மட்டுமே படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, அதாவது மத்திய கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்களுக்கு நமக்கு வந்துருக்கக்கூடிய ஜாப் பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் கீழே ஜாப் வந்து அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் பற்றி எதுவும் சொல்லலை, உங்களுக்கு வந்து டேரெக்டாக மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு அப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்போட டீட்டெயில் என்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படி எல்லாம் டீட்டெயில் ஒன் பை ஒன்றா பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதேமாரி இந்த மாதிரி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனே வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கான தனி வாட்ஸ்அப் பேஜ் சேனலும் ஃபேஸ்புக் குரூப் சேனலும் வச்சுருக்கோம், வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டேரெக்டாக அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்துருங்க, அதாவது சீஃப் ஆஃப் த பிரின்சிபல் கமிஷனர் ஜிஎஸ்டி சென்ட்ரல் எக்ஸைஸ்க்கு வந்துருங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோக்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணிட்டுருப்பேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷனோட பிடிஎஃப். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஆஃபீஸ் ஆஃப் த பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் ஜிஎஸ்டி சென்ட்ரல் எக்ஸைஸ். இது எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் தான் வந்திருக்கு. ஸோ இது எந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேன்டீன் அட்டெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்படி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ ஒட்டிட்டு டு பி செல்ஃப் அட்டஸ்ட்னு என்ன அர்த்தம்னா, அதாவது பாதி சைன் இந்த இடத்துலையும் பாதி சைன் வந்து ஃபோட்டோவில், அதாவது உங்களோட சைன் இருக்குல்ல அதில் பாதி வெளிப்பக்கமும் பாதி வந்து ஃபோட்டோவில் இருக்கணும், அதான் செல்ஃப் அட்டஸ்டு. ஸோ ஆஸ்பர் செல்லுக்கு ஒரு நாம்சம் என்னென்னா, நம்ம அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஃபில் பண்ண நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வந்து உங்கள் நேமு, ஃபாதர் நேம், மதர் நேம், உங்களோட அட்ரஸ் எல்லாமே நீங்கள் பெரிய எழுத்தில் கருப்பு லெட்டர் வச்சு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி எல்லாமே பெரிய எழுத்து யூஸ் பண்ணுங்கள், எங்கேயும் ஸ்மால் லெட்டர் அதாவது சின்ன எழுத்துக்கள் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு இமெயில் ஐடி, உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு A4 ஷீட்டில் ஃபஸ்ட்டு பிரிண்ட் எடுத்து அதை ஃபில் பண்ணி எல்லாம் ஓகேவான்னு நீங்களே செக் பண்ணிவிட்டு இன்னொரு பிரிண்டில் அதை பார்த்து அப்படியே ஃபில் பண்ணிடுங்க, அதுதான் பெட்டர். இல்லைனா நீங்கள் ஏதாவது எழுதும்போது தப்பு பண்ணிங்கன்னா கூட தெரிஞ்சிடும், நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மினிமம் வந்து இதுக்கு 10th தான் குவாலிஃபிகேஷன். 10th படிச்சிருக்கேன் ப்ரோ, நான் இதுக்கு எழுதலாம்னா கண்டிப்பாக எழுதுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு டிகிரி லெவலில் படிச்சிருக்கேன், எனக்கு இது ஓகேவானா இந்த ஜாபுக்கு வந்து சில டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது 10th லெவல் கேட்டகரிக்கு என்ன எலிஜிபிளோ அது கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பண்ணுறதுக்கு ரெடி, நான் டிகிரி படிச்சிருந்தாலும் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்த பாருங்கள், அவங்களோட சர்வீஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏதாவது சிவிலேஷன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் பண்ணிருந்தால் அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடைசியில் வந்துட்டீங்கன்னா இங்கே வந்து உங்களோட இடது கைவிரல் இருக்குல்ல, பெருவிரல், அதை வந்து நீங்கள் ரேக பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இங்கே உங்களோட சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும். இதுதான் அஃபீஷியலோட ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி தான் கொடுக்கணும், அதாவது உங்களோட ஆதார் கார்டாக இருக்கட்டும், உங்களோட சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், எல்லாமே செல்ஃப் அட்டஸ்ட்னா என்னென்னா ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸ் கீழே நீங்கள் வந்து சைன் பண்ணணும், அதான் செல்ஃப் அட்டஸ்டடு. அதேமாரி இந்த இது நீங்கள் அனுப்புறது, அதாவது இந்த போஸ்ட் அனுப்புறது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புங்க. அதேமாதிரி ரிட்டன் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஹாலி எல்லாமே உங்களுக்கு வந்து ரிட்டன் எல்லாமே போஸ்ட் கவரில் தான் வரும். ஸோ அதை எப்படி அனுப்பணும், அதை இதெல்லாம் நீங்கள் வச்சு உள்ளே அனுப்பணும் அப்படிங்கிற டீல் நீங்கள் கொடுத்துருக்காங்க. நான் உண்மையை ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஜாப்புக்கான நம்ம எக்ஸ்பீரியன்ஸு என்ன, போஸ்ட்டு என்ன, கிளாஸிஃபிகேஷன்லாம் பார்த்துடலாம். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் த கேண்டீன் அட்டெண்டன்ட்டு போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டீன் அட்டெண்டன்ட் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து 2 அன்ரிசர்வ்டு, ஒன்று வந்து ஜென்ரல் கேட்டகரி அதாவது ஓபிசி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த ஏஜ் என்ன இருக்கோ அதான் நீங்கள் அதாவது நீங்கள் ஏதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் வாங்க நினச்சிங்கன்னா வாங்க முடியாது. ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் வரதுனால அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் நீங்கள் வந்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஓபிசி கீழே வரீங்க அப்படின்னா ஓபிசிங்கிறவங்க அவங்களுக்கு என்னது கொடுத்துருக்காங்களோ அதில் நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே எடுத்துக்கலாம். கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் சி கீழே வருது, இது நான் ஹசார்டல் நான் மினிஸ்ட்ரியல் கீழே வரும். அடுத்து உங்களுக்கு வே பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 1 கீழே சம்பளம் தராங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 வரைக்கும் சேலரி போகும். இதுக்கப்புறம் உங்களுக்கு அலவன்ஸு, ரூம் ரெண்ட் அந்த இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17/3/2025 வரைக்கும் 18லேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கலாம். அதுமாரி ஓபிசி கீழே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து ரிசர்வேஷன் க்ளோசிங் டேட் கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ் பண்ணால் 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் கொடுக்குறதான். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்தியன் சிட்டிசன் மட்டும் அப்ளை பண்ணணும். அதுமாதிரி எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் 10ஆம் கிளாஸு பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதுமாரி உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது 2 வருஷம் நார்மலாக இருக்கிறதா. நீங்கள் 2 இயர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் அதுக்கடுத்து ப்ரொமோஷன் இருக்கும். ஸோ மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், அதாவது உங்களை எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். நீங்கள் ஒன்ஸ் உங்களோட சர்டிஃபிகேட்லாம் அனுப்பி வச்சதுக்கப்புறம் அவங்க வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க, யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க எல்லாத்துக்கும் அதான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், நீங்கள் அனுப்புறது வந்து எப்படி அனுப்பணும்
அந்த அனுப்புகிற பேப்பரில் அந்த போஸ்ட் கவரில் எதெல்லாம் வைக்கிறோம்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உங்களோட அப்ளிகேஷனோட ஃபில் பண்ணதை அங்கே வச்சுட்டு அது கூட ரிலவெண்ட்டு டாக்குமெண்ட் ஜெராக்ஸு செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அது கூட உங்களோட ஃபோட்டோவோட காப்பி இருக்குல்ல அது அனுப்பணும். அடுத்து உங்களுக்கான மார்க் ஷீட்டு, ஏஜு, அப்புறம் கேட்டகரி சர்டிஃபிகேட்டு எல்லாமே வச்சுட்டு அது கூட நீங்கள் 2 செல்ஃப் அட்ரஸ்ட் அன்ஸ்டாம்படு என்வெலப், அதாவது நீங்கள் கடையில் போயிட்டு போஸ்ட் கவர்னு கேட்டிங்கன்னா 2 கொடுப்பாங்க. ஆஃபீஸ் கவர் சின்னதாக இருக்கும். அதில் 2 அட்ரஸில் உங்களோட அட்ரஸ் எழுதிட்டு ஸ்டாம்ப் ஒட்டக்கூடாது. ஸ்டாம்ப் ஒட்டாமல் 2 அட்ரஸ் மட்டும் ஃபில் பண்ணி அந்த 2 போஸ்ட் கவரையுமே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுருப்பீங்களா ஒரு பெரிய கவர் அது கூட சேர்ந்து வைக்கணும். இதை தாண்டி இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 விதமான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வைக்கணும். ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு 4 அன்சைன்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கேட்டிருக்காங்க பாருங்கள். இது எதுக்காகனா திருப்பி அவங்க ஹால் டிக்கெட் எதுவும் அனுப்புகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க அந்த கொரியரில் தான் உங்களோட ஃபோட்டோ ஒட்டி ஹால் டிக்கெட்டை நீங்கள் அனுப்பியிருப்பீங்களா 2 அட்ரஸ் போட்டு அதில் வச்சு அவங்க அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்காக தான் இது கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 4 சைஸ் பாஸ்போர்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் உள்ளே வச்சு அனுப்பணும். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அனுப்புங்க. அதுமாரி அந்த பெரிய ஃபார்ம் இருக்குல்ல, அதாவது பெரிய கவர் இருக்குல்ல போஸ்ட் கவர், அதில் 2 அட்ரஸில் பாருங்கள் அந்த அடிஷ்னல் கமிஷனர் ஆஃப் ஜிஎஸ்டி அண்ட் ஜென்ரல் எக்ஸைஸ் இதுதான் 2 அட்ரஸ். நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் கோயம்புத்தூருக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 10 ஆயிடுச்சு. இன்னும் 7 நாள் தான் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா 17 தான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அனுப்பிடுங்க. முடிஞ்சால் ஸ்பீடு போஸ்ட்டில் கூட அனுப்ப ட்ரை பண்ணுங்கள். அதேமாரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்டீன் அட்டண்டன்ட்டுங்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா டீ காஃபி மேக் பண்ணணும். அடுத்து அதெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது டேபிள் வாஷ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். இதுக்கெல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஓகேனா மட்டும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 10th தான் படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட கன்வீனியன்ட்டை பார்த்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இல்லை நான் டிகிரி படிச்சிருக்கேன் எனக்கு இந்த வேலைலாம் பண்ணணுமா அப்படின்னா இது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் இந்த ஜாபில் எனக்கு ஓகே தான், நான் கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்தா போதும்னு நினைக்கிறவங்க டிகிரி படிச்சா கூட இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் முழுக்க உங்களோட மனசை தான் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஜாப் கிடச்சிச்சின்னா எப்படி அதை கொண்டு போக போகிறீங்க அப்படிங்கிற உங்கள் கையில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் க்ளீனிங் டேபிள்ஸ் அண்ட் சேர் வெஸ்டல்ஸ், அதாவது பாத்திரம் கழுவணும், சேர்லாம் துடைக்கணும், அதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. இதுதான் ஜாபோட நேச்சரும் கூட. இதுதான் கேன்டீன் அட்டெண்டரோட ரோலுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். எல்லோரும் அப்ளை பண்ணுறாங்கன்ட்டு நம்மளும் அப்ளை பண்ண வேணாம். ஸோ இந்த இதில் பாருங்கள் உங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 17/3/2025 தான் இந்த ஜாபுக்கான லாஸ்ட் அப்ளிகேஷன் டேட்டு. அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அனுப்பிடுங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. மினிமம் சம்பளம் எவ்வளோ, மேக்ஸிமம் சம்பளம் எவ்வளோ, இது எப்படி டவுன்லோட் பண்ணி அனுப்புறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. முடிஞ்சால் அந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நம்ம வீடியோகளுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த பிடிஎஃப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு A4 சைஸில் பிரிண்ட் எடுத்து முடிஞ்சால் டைப்பிங் பண்ணிடுங்க. ஏன்னா டைப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும் அப்ளிகேஷனில். அதுமாரி தப்பு இருந்தால் நீங்கள் உடனே திருத்திக்கும் செஞ்சுக்கலாம். இதே நீங்கள் கையில் எழுதுறீங்க அப்படின்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட் ரைட்டன் நல்லா பண்ணுறாங்க வந்தால் கையில் எழுதிடுங்க பெட்டர். ஏன்னா அவங்க பார்க்கும்போது ஒரு இம்ப்ரெஷனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இவ்வளோ சூப்பராக பில் பண்ணியிருக்காங்க, நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும். ஸோ தட்ஸ் இட் டுடே வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரெல்லாம் வேலை தேடுறாங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். டாட்டா பை பாய்.